Taste the Daily. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை கெடிலம் ஆற்றில் கொட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பண்ருட்டி நகராட்சியின் 33வது வார்டு பகுதிகளிலும் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை நகராட்சி நிர்வாகம் JCB இயந்திரம் மூலம் கெடிலம் ஆற்று நீரில் கொட்டுவதாகவும் இதனால் ஆற்று நீர் மாசடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு குப்பைகளை முறையாக அகற்றி அப்புறப்படுத்தாமல் அதனை ஆற்று நீரில் வீசி ஆற்று நீரை மாசுபடுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கிளியாற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாகவும் மதுராந்தகம் ஏரி உபரி நீர் காரணமாகவும் கிளியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் நீலமங்கலம் ஈசூர் இடையே உள்ள தரைப்பாலத்தில் தண்ணீர் அதிகமாக செல்கிறது. இதையடுத்து அவ்வழியே போக்குவரத்து தடை செய்யப்பட்டு 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மழை காலங்களில் மாத கணக்கில் இந்த நிலை நீட்டிக்கும் என்பதால் உடனடியாக மேம்பாலம் அமைத்திட நடவடிக்கை எடுக்க விடிய அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாநகராட்சியில் மோசமான சாலைகளால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். 2 தினங்களுக்கு முன் பெய்த மழையின் காரணமாக பாளையங்கோட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட சாந்திநகர் பகுதியில் சாலைகள் சேரும் சகதியுமாக மிக மோசமான நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அப்பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை திட்டம் நிறைவடைந்த பின்னரும் விடியா மாநகராட்சி முறையாக மூடாததாலும் சாலைகளை புதுப்பிக்காமல் விட்டதாலும் இத்தகைய அவலம் ஏற்பட்டுள்ளதாக சாடும் பொதுமக்கள் விரைந்து சாலையை சீரமைக்க அறிவுறுத்தியுள்ளனர். மதுரையில் தீபாவளியன்று ஆபத்தான முறையில் பட்டாசு வெடித்த 4 இளைஞர்கள் சிக்கினர். ஆரப்பாளையம் பகுதியில் அணுகுண்டு பட்டாசுகளை மலையாக செய்து அதில் பெட்ரோலை ஊற்றி வெடித்து இளைஞர்கள் சிலர் வீடியோ வெளியிட்டனர். இதேபோல தமுக்கம் சாலை, உசிலம்பட்டி ஆகிய பகுதிகளிலும் சில இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டு மக்களை அச்சுறுத்தும் விதமாக வாகனங்களை இயக்கினர். இந்நிலையில் பட்டாசுகளை ஆபத்தான முறையில் வெடித்து பொதுமக்களை அச்சுறுத்திய 4 இளைஞர்கள் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்கு முன்பு குழந்தை இறந்ததால் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் கமலி என்ற பெண் பிரசவத்திற்காக கடந்த 11ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டுள்ளார். 12 நாட்களாக குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது என கூறிய மருத்துவர்கள் திடீரென பெண்ணின் வயிற்றில் குழந்தை இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளுக்கு செல்லவே மக்கள் அச்சப்படும் சூழல் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நல்லா இருக்குன்னு 12 நாளா சேர்த்துக்கிட்டு இப்போ குழந்தை இறந்துருச்சுனாக்கா இதை எதுக்கு இப்படி சொல்றீங்க? ஏன் சொல்ல வேண்டிய வேலை என்ன? நல்லா இருக்கு தானே சொன்னீங்க. இப்போ வயிற்றுல இறந்துருச்சு, கையெழுத்து போடனா போட முடியாது. எங்களுக்கு தெரியாது. பெரிய ஊர் போனாலும் சரி, சின்ன ஊர் போனாலும் சரி, வேணா தஞ்சாவூருக்கு எழுதி கொடுக்குறேன், அழைச்சிட்டு போனா போங்க, இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க. என்னங்க 12 நாள் இங்கே கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இப்போ தெரியாதுன்னா அது என்ன அர்த்தம்? சென்னை கொத்தவால் சாவடியில் கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்டுள்ள அடைப்பால் கழிவுநீர் தேங்கி வியாபாரிகள் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். எப்போதும் நெரிசல் மிகுந்த காய்கறி சந்தையில் கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்டுள்ள அடைப்பால் அங்கு கடும் துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் உற்பத்திக்கும் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கும் காரணமாக அமைந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மக்கள் நலனில் அக்கறையற்ற விடியா மாநகராட்சியும் கழிவுநீர் அகற்று வாரியமும் அடைப்பை சரி செய்யாமலும் கழிவுநீரை அகற்றாமலும் பல வாரங்களாக மெத்தனம் காட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தண்ணிங்க நிறைய பாஞ்சி போகுது, பள்ளங்க இருக்கிற இடம் தெரியல. நாங்களாம் ஆமாம், நிறைய தண்ணி நிற்குது. எந்த இடத்துல சாக்கடை தண்ணி தான், சாக்கடை தண்ணி மழை தண்ணி தான். மழை தண்ணி பட்டதுனால சாக்கடை தண்ணி உருவாகுது. அதனால் எல்லாமே பாதிக்கப்படுது. 2வது வண்டிங்க ஜாமங்களாகுது. ஒரு ஆள் கூட போக வர வழி இல்லை, போக வர வழி இருக்க மாட்டேங்குது. இடைஞ்சல் அதிகமாக இருக்குது. காவா உள்ளே இருந்து வெளியே வந்து ஒரு 20 நாளாக அது மாதிரி தான் நிற்கிது. ஒரே நாற்று வச்சுன்னு, ஒரே சேது நாற்று வச்சுன்னு அப்படியே மேலெல்லாம் அதே பாச பிடிச்ச மாதிரி இருக்குது. இதாலேயும் மக்களுக்கு நோய் வரும். இது மாநகராட்சியில் கேட்டால் 19 16க்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் 19 13க்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாற்றி 2 பேருமே மாற்றி சொல்ல, இது எங்களுது இல்லை, இது மெட்ரோ வாட்டுது, இது எங்களுது இல்லை, இது மழை நீர் சேகரிக்குது, அவங்க சொல்லிட்டு அவங்கவுங்க மாறி சொல்லிட்டு போயிடுறாங்க.